காவேரி விஜய்க்கு ஃபோன் பண்றாங்க. "என்ன ஃபோன் பண்ணியிருக்க?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "நீங்க தானே மெசேஜ் பண்ணீங்க. அதான் நான் ஃபோன் பண்ணியிருக்கேன்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஆமா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க வீட்ல சொல்லி எல்லார்கிட்டயுமே சந்தோஷப்படணும். ஆனா பாட்டி சொல்றாங்க." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "என்னது?" அப்படின்னு கேட்குறாரு. "நான் வயிறு பெருசா இருக்கு. நான் மாசமா இருக்கனான்னு சொன்னாங்க. தெரியுமா?" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "அப்பா! எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாரு காவேரி, உன்னோட வயிறு அப்படியே பெருசாகணும். வீட்ல இருக்க எல்லாருக்குமே இந்த உண்மை தெரியணும்னு நான் உன்ன வாழ்த்துறேன்." அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே காவேரி அப்படியே சிரிக்கிறாங்க. "ஏங்க நீங்க இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "சரி காவேரி, ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னேன்ல." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "என்ன பசுபதி கடிச்சிட்டாரா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "இல்ல, இல்ல, இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அந்த பசுபதிய நம்ம புடிக்கணும். அதுக்கு நிவீன தான் வச்சு நான் ஏதாவது ஒரு பிளான் பண்ண போறேன்." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "இங்க பாரு, எதுவா இருந்தாலும் நான் முடிஞ்சிட்டோனே உன்கிட்ட சொல்றேன். சரியா?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காவேரி. உன்கிட்ட நான் சொல்லுவேன். ஆனா, நீ அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்ட." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "நான் எல்லாமே முடியட்டும். அந்த பசுபதிய கண்டுபிடிச்சுட்டு கண்டிப்பா உன்கிட்ட நான் உண்மைய சொல்றேன்." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "சரிங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோன வைக்கிறாங்க. அப்படியே மனசுக்குள்ளேயே ஒரு மாரி சந்தோஷமா சிரிக்கிறாங்க. "என்னோட வயிறு பெருசாகுமா? வீட்ல தெரிஞ்சா அவ்வளோதான். அம்மா ஒரு வழி பண்ணிடுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஃபோன வைக்கிறாங்க. விஜயும் அப்படியே யோசிக்கிறாரு. எப்படி அந்த பசுபதிய கண்டுபிடிக்கலாம்?